வீட்டுல ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்னா, ஒரு ஆபீஸ்ல ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான்னா, நான் நம்புறேன் கர்த்தர் அவனை கொண்டு அங்கே ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். அதற்காகத்தான் அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை. கடைசி வரைக்கும் உங்களோட இருக்கிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க மனிதர்கள் உங்களை விட்டு போனதை குறித்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. நீங்க தனியா இல்ல, நீங்க தனியா இல்ல. ஹalleluya. நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லலாமா? நீர் மாத்திரம் போ, நீர் எவ்வளவு அழகா இருக்கு அந்த வார்த்தையை உச்சரிக்க. நீர்மா. எஸ், ரொம்ப ரொம்ப நான் நம்புறேன் ஆண்டவர் இப்ப காலையிலே அப்படியே இந்த இடத்துல நம்ம ஆராதிக்கிற இடத்துல அப்படி உலாவிட்டே இருக்கிறாரு. நம்ம எந்த இடத்துல ஆராய்ச்சாலும் அங்க உலாவுறாரு. நீங்க மாத்திரம் போதும். எனக்கு அந்த பாட்டை பாடலாண்டே இருக்குது. நீர் மாத்திரம் போதும் சொல்லுங்க. யெகோவாயிரே தந்தையா. அவங்க அற்பமாய் நினைக்க தான் கர்த்தர் உங்களை உயர்த்துறார். போதும் எனக்கு யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தாழும் புகழால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீ, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. இப்ப சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஐயரே ஐயரே நீர் மாத்திரம். ஹalleluya. எஸ், ஒரு 10 விசை சொல்லி நம்ம ஜெபிச்சு செய்திக்குள்ளாய் கடந்து போறோம். 1வது விசை கைய மேல உயர்த்தி நீமா. எஸ், இப்போ சாங்ஷன் பண்ணப்படட்டும். எனக்கு வேற சொந்தம்னு ஒருத்தரும் இல்ல ஆண்டவரே, எனக்கு ஒருத்தர் சொந்தம்னு இல்ல. சொல்லுவோம். 2வது விசை சொல்லுவோம். முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி நீர்மா. எங்க அப்பா நீர்தான், எங்க அம்மா நீர்தான், என் உடன் பிறப்பு நீங்க தான், என்ன உயர்த்துறது நீங்க தான், என் தலையை நிமிர பண்ணுகிறது நீங்க தான். 3வது விசை சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். ஓ நீர். எஸ், இப்போ இந்த வார்த்தையை சொல்ல கர்த்தர் நிறைய பேருடைய கரத்தை பிடிச்சு நான் இருக்கேன் உன் எதிர்காலம் என் கையில இருக்குது, நான் உன்னை உயர்த்துவேன், நான் உனக்கு வழிகளை திறப்பேன். ஓ நான் உனக்காக கட்டுகளை அவிழ்த்து போடு, நான் உனக்கு முன்னே போவேன், நான் உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வேன். ஹalleluya ஜீசஸ். ஓ 5வது விசை சொல்லுவோம். நீர் மாத்திரம். இது துணிக்கப்படுகிற ஒவ்வொரு இடங்களிலையும் கர்த்தருடைய ஒரு பிரசன்னம் இந்த காலை வேளையிலே நிரப்புகிறது. ஓ நீர் மாத்திரம் போ, நீர் வாய்களை நன்றாய் விரிவாய் திறந்து சொல்லுங்க. எஸ், அவர் கையில கொடுக்கிறதுக்கு சமம். ஹalleluya ஆமென். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். எஸ் லார்ட். எஸ், praise the Lord. எஸ் 8வது விசை சொல்லமா. நீர் மாத்திரம் போதும், நீர் அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் கர்த்தருடைய கரத்திலே வாய்க்கட்டும். ஓ ஹalleluya. 9வது விசை சொல்லுவோம். நீர் மாத்திரம். இப்பவே அந்த தடை கற்களை கர்த்தர் எடுத்து போடட்டும். நீமா. 10வது விசை கரங்களை தட்டிக்கொண்டே ஓரம் தல சௌகோரம் தலர. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும் எங்களுக்கு. பிதாவாகிய தேவனே,
உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் நாங்கள் பாக்கியம் உள்ளவர். நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க நம்புறோம் ஆண்டவரே. இந்த முழங்கால நிற்கும் போது நீரே எங்களுடைய பக்கத்துல அருகாமையில வந்து எங்க தலை மேல உங்களுடைய கரத்தை வச்சு நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டதை நான் உனக்கு தருவேன்னு இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது அந்த மகிமை எங்க தலை மேல இருக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேருடைய ஜெப குறிப்பை பார்க்கிற ஆண்டவரே. நிறைய பேர் தங்களுடைய கண்ணீரின் வாழ்க்கையா ஆண்டவரே அவ்வளவு சொல்லி இருக்கிறாங்களே, என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிறாங்கப்பா. நிறைய பேருக்கு முடிவெடுக்கிறது கூட என்னன்னு தெரியல ஆண்டவரே. ஆனா இந்த காலை வேளையில அந்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக அவங்க எந்த ஊர்ல இருந்து அவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து அந்த ஜெப குறிப்பை சொன்னாலும் அந்த ஜெப குறிப்புக்காக இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். பதில் கொடுங்க ராஜா. இந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க திருச்சபைக்காகவும் நாங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறது உமக்கு தெரியும். இது எங்க ஊழியம் அல்ல, அது உங்க ஊழியம் ஆண்டவரே. நீங்க இதுவரையிலும் நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. இப்பொழுது இந்த மகா பெரிய திட்டத்துல உங்க பிரச்சனை எங்க கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இதுல நிறைய பேர் கை கோத்திருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நஷ்டமும் வரக்கூடாதுப்பா ஆண்டவரே. அவர்கள் அந்த திட்டத்துல செய்ய செய்ய அவருடைய வருமானங்கள் பெருகட்டும், நஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக மாறுவதாகப்பா மாறுவதாகப்பா. இன்னும் ஆண்டவரே அந்த மாதம் கொடுக்குற அந்த கமிட்மெண்ட்ல நிறைய பேர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதற்கு ஆண்டவரே இந்த தரிசனத்தோட இணைந்து நிற்கிற ஜனங்களை கர்த்தர் எங்களுக்கு இன்னும் எழுப்பி தாரும் ஆண்டவரே. இந்த 12 மாதம் முடியும் போது நாங்க எல்லாரும் சாட்சி செய்து ஏகோபித்து இந்த நெகேமியா எப்படி பிரதிஷ்டை பண்ணாரோ அப்படியே நாங்களும் அதை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு கர்த்தாவே தேவனே எங்களுடைய கைகளை திடப்படுத்தும், எங்களுடைய இருதயங்களை திடப்படுத்தும் அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களை எல்லாரையும் ஆலயத்திலும் நேரலையிலும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேரடியாக நம்ம இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய மனுஷனாகிய இந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை நடத்தி வந்த விதத்தை குறித்து, அவன் மிகப்பெரிய பொறுப்பாகிய அந்த அலங்க கட்டுகிற அந்த வேலையை முடிப்பதற்கு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய அபிஷேகத்தை, அவனிடத்தில் இருந்த நல்ல தாளந்துகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன், ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவிக்கு தேவையான சில காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கும் நான் கடந்த நாட்களிலே தியானித்த போது ஆண்டவர் என் இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்பத்தின் துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அப்பொழுது அவ்விடத்தை விட்டு உருணி வாசலண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. அந்த ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாதிருந்தது. அதுவரையிலையும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் கிடக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையை பார்க்கிறீர்களே,
நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. ஆமென். 16வது வசனம், நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவனுக்கும் தெரியாது. அதுவரையிலையும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு ராஜாவினிடத்திலே பர்மிஷன் வாங்கிட்டு பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு தன்னுடைய நாடாகிய சொந்த நாடாகிய எருசலேமுக்கு வந்து விட்டார். இப்பொழுது நான் நேற்றைக்கு சொன்னது போல தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு இரவிலே அவர் வந்து அந்த தேசத்திலே எங்கெல்லாம் பழுதாய் கிடக்கிறது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத போய் வந்து அவர் சுற்றி பார்க்கிறார். பொதுவாக அந்த தேசத்திலிருந்து ஒரு அதிகாரியாய் ராஜாவினுடைய கீழே பானபாத்திரக்காரன் என்கிற வேலை வந்து ஒரு மிக உன்னதமான வேலை. யார் ராஜா யாரை ரொம்ப நம்புறாரோ அவர்களை தான் பானபாத்திரக்காரராக நியமிப்பார். ஸோ ராஜாவினிடத்தில் வேலை செய்த ஒருத்தன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஊர் ஜனங்கள் எல்லாருமே, ஊரில் இருக்கிற தலைவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே எதுக்காக வந்திருக்கான், என்ன விஷயம், அங்கேருந்து வந்திருக்கிறானே, அது ஒரு ராஜாவினிடத்துலேருந்து வந்திருக்கிறானே, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய கேள்விகள் வந்து எதுக்காக வந்திருக்கிறா அப்படின்ற அந்த ஆன்சருக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கிற வரைக்கும், அப்படின்னா அந்த தேசத்திலே இடிந்து கிடக்கிற இடம், அந்த தேசத்தில் என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த முழு திட்டத்தையும் தனக்குள்ளே போடுகிற வரைக்கும் வேதம் சொல்லுகிறது அவன் தனிமையாகவே இருந்தான். அவன் வந்ததையோ அவன் போகிறதையோ அவன் செய்ய போகிறதையோ அவனுக்கு கொடுத்த தரிசனத்தையோ யாருக்குமே அறிவிக்கவில்லை. அப்போ இந்த காரியத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினார், ஒரு வெற்றியுள்ள தலைவனாய் தலைவியாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்க வேண்டிய அடுத்த மிகப்பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னா, யார் தனிமையிலே நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, இல்லை என்றால் தனிமையிலே யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள்தான் பெரிய வெற்றியை அடைய முடியும் என்கிறதை நீங்கள் வந்து மறந்துடவே கூடாது. இன்னைக்கு நான் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு தனிமையாக நில், தனிமையாக நில். ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் நடத்துகிற பாதையே என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க தனிமையா தான் ஆண்டவர் நிற்க வைக்கிறாரு. நம்ம வளர்ந்ததற்கு பிறகு நம்முடைய கூட்டங்கள் அதிகமாகும் போது, நம்முடைய செல்வ பெருக்கு அதிகமாகும் போது நம்மோடு நிறைய பேர் வந்து சேர்கிறார்கள், அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். ஆனால் ஒரு வெற்றியுள்ள தலைவனாய் தலைவியாய் நீங்கள் நிற்க வேண்டும் என்றால், நான் கூட்டத்தோட தான் ஆரம்பிப்பேன், நான் ஜனங்களோட தான் நான் ஆரம்பிப்பேன், நான் என் சொந்தக்காரங்களோட தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அந்த காரியத்தில் உங்களால் பெரிய வெற்றியை அடையவே முடியாது. அவர்கள் உங்களை அப்படி செய்யவும் விட மாட்டார்கள். நீங்கள் வளர்ந்ததற்கு பிறகு உங்களோட வந்து கூடுகிற கூட்டம் வேற, நீங்க வளர்றதுக்கு முன்னாடி வந்து கூடுற கூட்டம் வேற. நீங்க வளர்றதுக்கு முன்னாடி ஆட்களோட தான் இருக்கணும், நான் தனிமையில செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த ஜனங்கள் உங்களை எப்படி வேணுமாலும் டைவர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது நீங்க எப்பவும் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, தனிமையிலே தான் ஆண்டவர் உங்களை பழக்கிறாருங்கிறதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. இது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு இருக்கிறது. இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்கள் வந்து ரொம்ப குறைவாய் தான் இருப்பாங்க. அப்போ நான் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறேன். வீட்டிலேருந்து வாசல்லேருந்து இறங்கினா சர்ச்சு, அப்படின்னா ஒரே காம்பவுண்டு, ஒரு 5 சென்ட் இடம். அந்த 5 சென்ட் இடத்துல ஒரு பார்ட் வந்து சர்ச்சு, இன்னொரு இடத்துல வந்து வீடு. அதுவும் நான் இந்த பக்கம் வீட்டில் குடியிருக்கிறேன், இந்த பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒன்று குடியிருக்கிறாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து நமக்கு 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து இன்னொரு திருச்சபைக்கு போகிறாங்க, தூரமான ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்க வந்து 7:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவாங்க. நான் வந்து அப்போல்லாம் 6 மணிக்கே போய் சர்ச்சில் வந்து ரெடியாகி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தப்படுத்திட்டே இருப்பேன். ஆனால் 7:30 மணிக்கு நம்ம சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் 4 பேர் 5 பேர் தான் வருவாங்க. ஆனால் 7:30 மணிக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து கிளம்பி அவங்க திருச்சபைக்கு போவாங்க. அப்போ நான் நினைப்பேன், சரி இவ்வளோ தூரத்தில் இருந்து அந்த திருச்சபைக்கு போகிறாங்களே, எட்டி காலடி எடுத்து வச்சா நம்ம சர்ச்சு, அது ஒரே காம்பவுண்டில் இருக்கிறோம், ஆறுதலுக்காவது ஒரு நாள் வரமாட்டேங்கிறாங்களே. அவங்களுடைய திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது, ஆனால் அப்படி நினைச்சேன். அப்போ ஆண்டவர் வந்து ஆரம்பத்திலே என்னை எந்த பாதையில் நடத்தினார் அப்படின்னு சொன்னால் தனிமையான பாதையில் தான் நடத்தினார்.
இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் தனிமையான பாதையிலே நடக்கலாம். உங்களோடு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய தரிசனத்தை சுமக்க, உங்களுடைய சொப்பனத்தை சுமக்க, இல்லைஎன்றால் உங்களுடைய வேலையில உங்களுக்கு கை கொடுக்க, உங்களுக்கு உதவி செய்ய நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை தனியாக நிற்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால தான் கர்த்தர் உங்களை தனிமையான பாதையில கொண்டு போறாரே தவிர, இந்த தனிமை ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில தீமையாய் முடியவே முடியாது. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிப்பீர்களே ஆனாலும் அவர்களையும் கர்த்தர் எப்படி நடத்தினார் அப்படின்னா, அவங்க கூட கூட்டத்தில் அத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மட்டும் தனியாக கர்த்தரவனை நடத்தினார். யாருமே அவங்களோட வந்து சேர மாட்டாங்க, யாருமே அவங்களுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. இவங்க சொல்றது யாருக்குமே பிடிக்காது, அவங்க இவங்களுக்கு விரோதியா இருப்பார்கள். ஒரு வீட்டில் ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்னா, ஒரு ஆபீஸ்ல ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான்னா, நான் நம்புறேன் கர்த்தர் அவனை கொண்டு அங்கே ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். அதற்காகத்தான் அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாருமே எதற்காக பழகி கொள்ளணும்னா, தனிமையில் ஆரம்பத்தில் நீங்கள் தனிமையில் நின்று அப்படியே பழகணும், தனிமையில் நீங்கள் ஜெயிச்சு பழகணும், தனிமையில் நீங்கள் போராடி பழகணும், தனிமையில் ஒரு மனுஷனிடத்தில் பேசி பழகணும். அதுதான் உங்களை வெற்றியுள்ள தலைவனாய் மாற்ற முடியுமே தவிர, இல்லை என்றால் நீங்கள் கூட்டத்தோடு இருக்கும்போது அது எப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கொண்டு வராது. ஆமென். இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு சில நேரங்களில் சிலருக்கு வந்து ஆட்கள் இல்லை அப்படின்னா அப்படியே மனசு வெடிச்சு போகுது. சிலருக்கு அதான் ரொம்ப பிடிக்கும், ஆளோடு இருக்கணும். 10 பேர் வீட்டில் எப்போவுமே சாப்பிடணும், சிரிக்கிறதுக்கு ஒரு 5 பேர் உட்கார்ந்து இருக்கணும், கூட இப்போ இருக்கிறதுக்கு அங்கே போய் இங்கே போன்றதுக்கு ஆள் இருக்கணும். இல்லவே இல்லை, கர்த்தர் சில மனிதர்களை தனியாகவே கர்த்தர் நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆனால் இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியங்களை நான் வந்து அறிந்து கொண்டேன். அப்படின்னா, நீங்கள் தனிமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்படும் போது அவர்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்பர் 1, முதலாவதாக வாசிக்க போகிறோம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர்கள் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்திரீயை கையும் களவுமாக பிடித்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. எல்லாருடைய கைகளிலையும் ஒரு கல் இருக்கிறது. அப்போ எல்லாருமே அந்த ஒரே ஒரு ஸ்திரீயை மட்டும் தனியாக நிறுத்தி கூட்டமாய் அவள் மேல் குற்றப்படுத்துகிறார்கள். இவள் இப்படி தப்பு பண்ணியிருக்கிறா, இவளை நாங்கள் கையும் களவுமா பிடிச்சோம், இவளை அழிவுக்குரியவர்கள், இவளை வந்து கல்லெறிஞ்சு கொல்லணும், அதுதான் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்குது, எதுக்கும் உங்கள்கிட்ட ஒருத்தர் வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு தான் வந்தோம் அப்படின்னு எல்லாருமே அவளை தனியாக நிற்பாட்டி மற்றவங்க எல்லாம் கூட்டமாக நின்றுருக்குறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் மனசாட்சியில் குத்தப்பட்டு எல்லாரும் கல்லுகளை போட்டுட்டு அப்படியே எல்லாரும் திரும்பிட்டாங்க. இப்போ ஆண்டவர் திரும்பி பார்க்கும்போது, உன்னை யாருமே குற்றப்படுத்தலையான்னு கேட்கும்போது அந்த ஸ்திரீ சொல்கிறாள், ஒருத்தரும் குற்றப்படுத்தலை. இப்போ அந்த இடத்துல யாரெல்லாம் நின்றுருக்காங்கன்னா அந்த ஸ்திரீயும் ஆண்டவரும் மட்டும்தான் நின்று கொண்டிருக்கிறார். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கல, நீ போ, இனி பாவம் செய்யாதே.
நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக நிற்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற முதல் பிளஸிங் என்ன அப்படின்னா, உங்க கூட ஆண்டவர் நிற்பாரு. உங்க கூட ஆண்டவர் நிற்பாரு. நீங்க எப்பெல்லாம் தனியா நிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் தனிமையிலே தள்ளப்படுகிறீர்களோ, உங்கள் சொந்தங்கள் வெறுத்து தள்ளுகிறார்களோ, உங்கள் வேலை ஸ்தலத்திலே வெறுத்து தள்ளப்படுகிறீர்களோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வெறுத்து தள்ளுகிறார்களோ, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க தனிமையை நிற்கும் போது நீங்க தனி ஆள் அல்ல. உங்க கூட கண்ணுக்கு தெரியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாய், உங்களுக்கு ஆதரவாய் உங்களோட இருக்கிறார் என்கிறதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. தனியாக நிற்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு வயதான ஒரு அம்மா தன்னுடைய வீட்டிலே படுத்து கிடக்கும் போது அந்த இரவில் ஒரு பெரிய நாகப்பாம்பு அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அப்போ இவர்கள் ஒரு சின்ன குடிசை வீட்டில் கிடந்து அவர் தனியாக இருக்காங்க. அப்போ இவர்களுக்கு யாருமே இல்லை. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு போய் பார்த்தா ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பை அடிக்கக்கூடிய பலன் அவங்களுக்குள்ள இல்லை. உடனே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இந்த விஷ பூச்சியை நான் எப்படி கொல்றது? அவங்க அப்படி ஜோம் பண்ணா அடுத்த சில நிமிடங்களிலே பார்ப்பீர்களே, ஆனால் அதுவே போய் தெரியாமல் ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள தன்னுடைய தலையை விட்டு வெளியே வர முடியாமல் மாட்டி அங்கேயே திரும்பி 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 தன்னுடைய சரீரத்தை அடித்து அப்படியே செத்து விழுந்துருச்சு. அப்போதான் அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்களாமா, இந்த வீட்டில் நான் மட்டும் தனியாக இல்லை, இந்த வீட்டில் ஏன் கூட தூதர்களோட கர்த்தர் இந்த வீட்டில் உலாவி கொண்டிருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தனிமையாய் உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கரத்தை பிடித்து சொல்கிறார், நீ கடந்து போகிற இந்த சூழ்நிலையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த தேவையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தனிமையானவள் அல்ல, நீ தனிமையானவன் அல்ல. உன்னை தனியாக விடுவதற்கு நான் அப்படி உனக்கு செய்ய மாட்டேன், உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஸோ முதல் ஆசீர்வாதம், நம்ம தனிமையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சமாவது சில காரியங்களை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா, தனியாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. அப்போ தான் நீங்கள் மனிதர்களோடு இருக்கும்போது அவர்கள் உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சி அவர்களை டிபெண்ட் பண்ணும்போது சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தூர ஒதுங்கி தான் நிற்கிறார். அதான் நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க. சில காரியங்களை நம்ம ஆட்களை வச்செல்லாம் செய்யவே முடியாது, ஆட்களை வச்சு பண்ணவே முடியாது. நம்ம எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, நம்ம தனிமையாய் நிற்கும் போது தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்படியே கையை மேலே உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நம்புகிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிறதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க முடியும். தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயுல ரொம்ப அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை நமக்கு சொல்லுவார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 16வது, நான் முதல் விசை உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியர்களுக்கெல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் எனக்கு முன்பாக நிற்கல. யாருமே, இத்தனை பேர் இருந்த போதிலும் நான் தனிமையாக தான் நின்னேன். ஆனால் ஒன்று நான் நம்புகிறேன், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். ஹல்லேலூயா! ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆசீர்வாதம், நீங்கள் தனிமையாய் நிற்கும் போது என் கூட யார் இருக்கிறான்றதை மறந்துடக்கூடாதுன்னா, கர்த்தர் என்னோடே இருக்கிறார், என் இயேசு என்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த சிச்சுவேஷன் வரும்போதெல்லாம் நீங்கள் நினைங்க, அவங்களுக்கெல்லாம் எல்லாரும் இருக்காங்களே, எனக்கு மட்டும் ஏன் யாரும் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இல்லை, நீ நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்களோட இருக்கிறது மனித பலன், அவர்களோட இருக்கிறவங்க வெறும் சொந்தக்காரங்க தான். ஆனால் நம்மோட தனிமையில் நிற்கிறது வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவன், மகா பெரிய தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் எம்மாத்திரம், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ஆமென்.
அப்பதான் பாடணும், நீர் என்னோடு இருக்கிறதுனால எனக்கு என்னாலும் வெற்றி, எனக்கு தோல்வி இல்லவே இல்லை. ஆமென். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லோ, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. முடிஞ்சவங்க கையை தட்டி சொல்லுவோம், தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. 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 ஆமென் சொல்லுங்கள். யாரும் நம்மோட கடைசி வரைக்கும் இருக்கவே முடியாது. யாரும் நம்மோட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. நம்மை பெத்த அம்மாவோ அப்பாவோ கடைசி வரைக்கும் வர மாட்டாங்க. இதை மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் என் கூட கடைசி வரைக்கும் வருவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு மிக அவசியமான ஒன்று. விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் எல்லாம் அந்த ஜெபமாய் செய்யுங்கள். ஆண்டவரே, நான் தனிமையாக நிற்கிறதுக்கு நான் பழகணும். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் பழகணும். அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே ஒரு பெரிய பலன் உங்களுக்குள்ள வரும். நான் எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். அம்மா இறந்து போன உடனே, அப்பா இறந்து போன உடனே, இந்த கணவனார் இறந்து போன உடனே பெரிய அப்செட் ஆகி இனி வாழ்க்கையே இல்லை, நம்ம இனி எப்படி வாழ முடியும்னு நினைச்சு மன அளவிலே பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு அது மனிதன் நம்மளை விட்டு பிரிந்து போகும்போது கஷ்டம்தான். ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் உங்களோட இருக்கிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க மனிதர்கள் உங்களை விட்டு போனதை குறித்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. நீங்க தனியா இல்லை, நீங்க தனியா இல்லை, நீங்க தனியா இல்லை. ஆண்டவர் உங்களை தனியா வைக்கல. நீங்க தனியா இந்த உலகத்துல நடமாடல. உங்களுக்கே தெரியாம ஆண்டவர் உங்களோட கண்டிப்பா இருக்கிறார். அதனாலதான் நீங்க ஜீவனோட இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு நிறைய பேரை சாட்சியாய் நிறுத்த போறார். நிறைய பேருக்கு சாட்சி சொல்றதற்காக தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். அதனால எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். ஆரம்பத்தில் எல்லாரும் இருக்கணும். நோ 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 நோ. சில இடங்களில் நீங்க மட்டும்தான் நிற்கணும். அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு அழகா உங்களை நடத்த முடியும். ஆமென் சொல்லுங்க.